விஜய் தற்போது கரூரை வந்தடைந்திருக்கின்றார். கரூர் மாநகரிலே அவருக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய உரை வீச்சை அவர் அங்கே தொடங்க இருக்கின்றார். அவர் உரையாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே காவல்துறையினர் மூலமாக தேர்தல் பரப்புரை வாகனத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய இளம்பெண்கள் வந்திருக்கின்றார்கள். மாலை நேரம் என்பதன் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்பதற்காக தங்கள் குடும்பத்தில் ஒருவராக விஜயை குறிப்பிடக்கூடிய வகையிலே விஜயோடு சேர்ந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டதை போன்று அந்த புகைப்படங்களை எல்லாம் வடிவமைத்து அவர்கள் கையோடு எடுத்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. பல்வேறு காலகட்டங்களிலே திரைப்பட நடிகராக விஜய் இருந்த பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள், விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மூலமாக விஜயை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் அந்த பழைய புகைப்படங்களையும் தங்கள் கையோடு எடுத்து வந்து அவற்றையெல்லாம் காண்பித்து இந்த கூட்டத்தில் தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. விஜய் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாகத்தான் தாவேகா தலைவர் விஜயினுடைய வருகையை முன்னிட்டு தற்பொழுது கரூர் மாநகரிலே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பூரண கும்ப மரியாதை வரவேற்பு வழங்குவதற்காக அங்கே ஏராளமான பெண்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கின்றோம். பூரண கும்ப வரவேற்பு வழங்க வேண்டும் என்பதற்காக. எனவே இளைஞர்கள் பெண்கள் என்று போட்டி போட்டு விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். விஜயும் உற்சாகத்தோடு கையசித்தபடி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தில் மேலே ஏறி தொண்டர்களுக்கு முன்பாக உரையாற்ற இருக்கின்றார். அதற்காக அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் நெருங்கி வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுத்தவரை சற்றும் உற்சாகம் குறையாமல் இன்று காலை முதல் தொடர்ந்து விஜயினுடைய இந்த பயணத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள், திரண்டு வந்திருக்கின்றார்கள். 4 திசையிலும் தொண்டர்களுடைய கூட்டமாக காணப்படுகின்றது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது. கரூரிலே காவல்துறையினர் ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருந்தும் கூட கரூரில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலை, கரூரில் இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலை என்று தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்திலுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. கரூர் நகருக்குள் விஜய் வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே உரையாற்ற இருக்கின்றார். வரக்கூடிய வழியெங்கும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த உற்சாக வரவேற்பினை பார்த்தோம். வழக்கமாக விஜய் உள்ளே இருந்துதான், அதாவது காருக்குள் அமர்ந்தபடியே தனக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து வரவேற்புகளையும் ஏற்றுக்கொள்வார். இந்த முறை பல இடங்களிலும் வேலாயுதம்பாளையம், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் விஜய் அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி நின்று உற்சாகமாக கையசைத்து தனக்கு வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். விஜய் சென்ற பிறகும் கூட மேம்பாலம் உள்ளிட்டவற்றிலே பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வாகனம் கண்ணை விட்டு மறையும் வரை அவர்கள் அந்த மேம்பாலத்தை விட்டு செல்லவில்லை, தொடர்ந்து அங்கேயே காத்திருக்கின்றார்கள். போக்குவரத்து நெரிசல் இருந்தும் கூட தொடர்ந்து விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தொண்டர்களுடைய இந்த எண்ணிக்கை அதிகரித்தபடி இருக்கின்றது. கரூர் புறவழிச்சாலை உள்ளிட்ட இடங்களில் இருந்தே தொடர்ந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. வழக்கமாகவே இது இனி வரக்கூடிய நாட்களில் இவ்வாறு தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது பகல் வேளையிலே ஒரு இடத்திலே விஜய் பேசுகின்றார், அதன் பிறகு மாலை நேரத்திலே ஒரு இடத்திலே விஜய் பேசுகின்றார். அந்த பகலில் அவர் பேசக்கூடிய பிற்பகல் வேளையில் அவர் பேசக்கூடிய இடத்தை காட்டிலும் மாலை நேரத்தில் பேசக்கூடிய இடத்திலே அதிகப்படியான தொண்டர்கள் வருகின்றார்கள். குறிப்பாக பெண்கள் அதிகமாக வருகின்றார்கள். அதற்கு காரணம் பெண்கள் அதிகமாக வருவதற்கு காரணமாக இருப்பது வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கின்றது. எனவே வெயில் இல்லாமல் ஒரு உற்சாகமாக குடும்பத்தோடு வந்து விஜயை பார்த்து விட்டு குதூகலமாக செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா என்பது போன்று விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்று தொண்டர்களாக மாறியிருப்பவர்கள், விஜய்க்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் குடும்பமாக வந்து மாலை நேரத்திலே விஜய் வரக்கூடிய அந்த பகுதியிலே பார்வையிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். விஜயும் சற்றும் குறைவில்லாமல் தொண்டர்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றார். கிட்டத்தட்ட காலை 8:45 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து விஜய் பயணத்தில் தான் இருக்கின்றார். ஆனாலும் சற்றும் ஓய்வில்லாமல் அவர் அந்த எந்த களைப்பும் அடையாமல் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக எந்த விதமான தனிப்பட்ட அந்த வாகனத்தை நிறுத்தி ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக முக்கியமான இடங்களுக்கு சென்று யாரேனும் நிர்வாகி வீட்டத்தில் ஓய்வு எடுப்பது உள்ளிட்ட எந்த விதமான செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை. விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து பயணத்திலேயே இருக்கின்றார். பல்வேறு கேள்விகள் விஜயை நோக்கி எழுப்பப்பட்டன. விஜய் எல்லாம் 234 தொகுதிக்கும் சென்று தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு விட முடியுமா என்பதாகவெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் கடந்து தற்பொழுது விஜய் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவிலே உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சென்று வர முடியும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.